எப்படி என்றால் நம்முடைய கவிதையில் என்ன பிரச்சனை இருக்கிறது? நாமும் அதே மொழியில் தான் எழுதுகிறோம், அதே உணர்ச்சியைத்தான் எழுதுகிறோம், அதே எண்ணங்களைத்தான் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் எப்படி சிறந்த கவிதைகள், சுமாரான கவிதைகள், மோசமான கவிதைகள் என்கிற பிரிவினைகள் எல்லாம் எப்படி உண்டாகின்றன? இதை அறிந்து கொள்வது தான் இலக்கிய பயிற்சி. இது சிறுகதைக்கும் பொருந்தும், நாவலுக்கும் பொருந்தும். அப்படி பார்க்கிற போது கற்றல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த கற்றல் பல விதங்களிலும் நடக்கிறது. நாம் நிறைய பல்வேறு விதமான பிரதிகளை தொடர்ந்து படிப்பதன் வழியாக இந்த கற்றல் நடக்கிறது. ஆனால் பிரதிகளை படிப்பதால் மட்டும் அந்த கற்றல் நிகழ்ந்து விடுமா என்றால் நிகழ்ந்து விடாது. ஏனென்றால் நான் ஒரு கவிதையை படிக்கிறேன், அது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது, அல்லது அதில் ஏதோ ஒரு நான் க்ளோஸாக ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு எமோஷ்னல் லெவல். இந்த எமோஷனல் லெவலை தாண்டி அந்த கவிதைகள் உண்மையிலே என்ன இருக்குது? இந்த இடத்துல தான் கிரிட்டிக் அல்லது விமர்சகர்கள் என்கிற ஆட்கள் வருகிறார்கள். அவர்கள் அந்த கவிதையை பகுப்பாய்வு செய்கிறார்கள். இந்தந்த எலிமெண்ட் மூலமாக அது ஒரு வெற்றிகரமான கவிதையாகிறது என்பதை சொல்கிறார்கள். நான் இலக்கிய விமர்சனம்லாம் படிக்க மாட்டேன், நான் கவிதை மட்டும்தான் படிப்பேன் என்று சொன்னால் அது ஒரு தவறான அணுகுமுறை. இங்கே ஒரு கற்றல் நடக்கிறது. இன்னொரு விஷயம், ஒரு கவிதையை வெறுமனே ஒரு உணர்ச்சியாகவோ கருத்தாகவோ புரிந்து கொள்வது, இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக நிறைய பேரிடம் இருக்கிறது. நான் நிறைய கவிதையை பற்றி ரொம்ப புகழ்ந்து உரைக்கக்கூடிய வாசகர்களெல்லாம் இந்த கவிதை எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, இது எனக்கு இப்போ இதை படிக்கிறப்போ என் வாழ்க்கையை நீங்கள் அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி என் கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு, நான் இந்த கவிதையை நான் சொல்லாத இடமே இல்லைன்னு. அது ஒரு வாசகராக அப்படி சொல்வது அவருக்கு அது போதுமானது. ஆனால் ஒரு படைப்பாளியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. நண்பர்களே, ஒரு மிக ஆழமான, நம்ம எங்கேயுமே கேட்க முடியாத ஒரு டெப்த்தான ஒரு உரையை மனுஷபுத்திரன் கொடுத்திருக்கிறார். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு சூழலில் இலக்கியத்தின்பாலும் கவிதையின்பாலும் நம்பிக்கை கொண்டு தமிழ்நாட்டிலிருந்தும் தமிழ்நாட்டிற்கு வெளியே இருந்தும் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் என்பது இலக்கியத்தின் மீதான கடைசி நம்பிக்கையை மீட்டுக்கொள்வதற்கான ஒரு உந்துதலாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் உண்மையில் கவிதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அல்லது நம்முடைய சமூக வாழ்வில் இருக்கிறதா என்ற கேள்வி என்னை போன்ற நீண்ட காலமாக எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அயற்சி ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் என்பது, இதுபோன்று இன்னும் பல நூறு பேர், 1000 பேர் இருக்கக்கூடும். ஆனால் அவர்களையெல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது அரிதிலும் அரிதாக இருப்பதை நாம் உணர்கிறோம். இன்றைக்கு பவா செல்லத்துறை அவர்களும் தென்பெண்ணை இலக்கிய சமவெளி நண்பர்களும் மிகுந்த பிரயாசையுடன் ஒரு 2 மாதத்திற்கு 3 மாதத்திற்கு மேலாக இது தொடர்பான அறிவிப்புகளை அவர்கள் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் உங்களை எல்லாம் இங்கு ஒருங்கிணைத்தது என்பது ஒரு மிகப்பெரிய சவால். பல்வேறு விதமான நிகழ்வுகளை நான் அப்படி நடத்தியிருக்கக்கூடியவன் என்ற முறையில் இதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னவென்று எனக்கு தெரியும். பல பவா செல்லத்துறை சில விஷயங்களை குறிப்பிட்டார், சொல்லாத 100 விஷயங்கள் இருக்கும். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு பெரிய பல்கலைக்கழகங்களோ பெரிய அமைப்புகளோ நடத்த வேண்டிய ஒரு விஷயம். கடந்த 5 ஆண்டுகளாக புத்தக கண்காட்சிகள் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றன. நிறைய இலக்கியம் சார்ந்த உரைகள் எல்லாம் அங்கு இடம்பெற்றன. உங்களை போன்ற நிறைய படைப்பாளிகள், எழுதக்கூடியவர்கள், வாசகர்கள் என பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு சூழல்கள் எப்படி மாறினாலும் இந்த செயல்பாடுகள் தொடரும் என்பதனுடைய அடையாளமாக பவா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அது அவர் சொன்னது போல தனியர்களாக நாங்கள் நீண்ட காலமாக செய்து வந்திருக்கக்கூடிய பணியினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது என்று கூட சொல்லலாம். இங்கே பேசுகிற போது நீங்கள் நிறைய பேர் புதிதாக நான் பார்க்கிறேன், சிலர் ஏற்கனவே அறிமுகமானவர்கள். நீங்கள் பல்வேறு நிலைகளில் இலக்கியத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கலாம். அதாவது மிகச்சிறந்த கவிஞர்கள் இருக்கலாம், புதிதாக எழுத வந்தவர்கள் இருக்கலாம், வேறுபட்ட அபிப்பிராயங்கள், இலக்கியத்தை பற்றியும் கவிதையை பற்றியும் வேறுபட்ட அபிப்பிராயங்கள் கொண்டவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு பொதுத்தளத்தில் நின்று ஒரு உரையை ஆற்றுவது என்பது உண்மையில் ஒரு பயிற்றுனன் என்ற வகையில் ஒரு சவாலான விஷயம். ஆகவே இந்த அரங்கை நான் சற்று நேரத்திற்கு பிறகு நாம் எல்லோருமே உரையாடக்கூடிய ஒன்றாக நான் மாற்றலாம் என்று நான் நினைக்கிறேன்.
சில அடிப்படையான கேள்விகளை எல்லோருமே கேட்கிறார்கள். முதலில் இந்த நிகழ்வை பற்றியே எடுத்துக்கொள்வோம். இலக்கியத்தை பயிற்றுவிக்க முடியுமா என்ற கேள்வி. பவா கூட அப்படிப்பட்ட கேள்வி எழுப்பப்படுவதை பற்றி சொன்னார். இந்த உலகத்தில் எல்லா கலைகளுமே பயிற்றுவிக்கப்பட்ட கலைகள் தான். பயிற்றுவிக்கப்படாமல் எதுவுமே உருவானது கிடையாது. எப்போது கலைகள் அதற்குரிய தனித்த இலக்கணங்களோடு உருவானதோ அப்போதே அங்கே கலையை பயிற்றுவிப்பது. ஒருவர் தானாக டான்ஸ் ஆடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் அந்த டான்ஸை கற்றுக்கிட்டால் தான் முறைப்படி ஆட முடியும். ஒருத்தர் தானாக பாடலாம். ஆனால் முறைப்படி பாடுவதற்கு கற்றுக்கொண்டால்தான் அதை ஒரு செம்மையாக அழகியலோடு அவர் பாட முடியும். ஆனால் யாருமே ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார், அவர் டெய்லி போய் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் அவருக்கு ஒரு கோச் இருந்தால் தான் அவர் ஒரு பிளேயராக வர முடியும். ஆனால் இலக்கியத்தை பற்றி மட்டும் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப கேட்கிறது, இலக்கியத்தை கற்றுக் கொடுக்க முடியுமா என்று. எனக்கு ரொம்ப காலமாகவே இந்த கேள்வி ரொம்ப விசித்திரமாக இருந்திருக்கிறது. இந்த கேள்வி எங்கிருந்து வருகிறது? ஏன்னா நம்முடைய மரபில் இலக்கியம் என்பது அது சரஸ்வதியினுடைய அருளால், கடவுளினுடைய அருளினால் வரக்கூடிய ஒரு விஷயம், அது கற்பிப்பதல்ல என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் யாராவது கவிதை சொல்லித் தருகிறேன், நாவல் எழுத சொல்லித் தருகிறேன் என்று சொன்னால் உடனடியாக ஒரு எதிர்மன நிலை உருவாகிறது. கற்றுக்கொண்டால் தான் எழுத முடியும், கற்றுக்கொள்ளாமலும் எழுதலாம். அது நமக்கு நாமே பாடிக்கொள்வது போல, நமக்கு நாமே நடனம் ஆடிக்கொள்வது போல. உங்ககிட்ட எவ்வளோ பெரிய இசைக்கருவி இருந்தாலும் நீங்கள் அந்த இசைக்கருவியை மீட்டினால் அதில் இசை வரும். ஆனால் இசையறிந்த ஒருவர் மீட்டுவதும், ஒருவர் தன்னுடைய விரல்களை வைத்துக்கொண்டு அவர் தானாகவே மீட்டும் போது எழும்புகிற ஒலிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கவிதைக்குள்ளும் அப்படித்தான். சொற்கள் கவிதைகளாக வேண்டும் என்றால், சொற்கள் அனுபவமாக வேண்டும் என்று சொன்னால், கவிதைக்குள் என்ன நடக்கிறது, கவிதையை எழுத முயற்சிக்கிற ஒரு மனதில் என்ன நடக்கிறது, எப்படி ஒருவர் ஒரு கவிதையை அல்லது ஒரு சிறுகதையை, ஒரு நாவலை அவர் படைக்க முயற்சிக்கிற போது அவருக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன? இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த சிரமங்களை சிலர் கடந்து செல்ல முயற்சிப்பார்கள். வேறு சிலர் என்னை ஏன் நிர்பந்திக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். இங்கே சற்று முன் இந்த அரங்கிற்கு வருவதற்கு முன்பு இந்த ஒரு கவிஞர் ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். நான் இயல்பாக எழுதி கொண்டிருந்தேன், சில பேர் கவிதையை அப்படி எழுது இப்படி எழுது என்று சொன்னார்கள், அதனால் நான் ஃப்ளோவாக எழுதி கொண்டிருந்த என்னுடைய மனம் தடைபட்டு விட்டது, என்னால் இப்பொழுது எழுதவே முடியவில்லை, ஏன் என்னுடைய படைப்பு மனதை அவர்கள் தொந்தரவு செய்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றார். அது ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக எனக்கு முதலில் பட்டது. அவர் இயல்பில் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் ஏன் ஒரு விமர்சனத்தின் மூலமாக, ஒரு கவிதை என்றால் இப்படி இருக்க வேண்டும், ஒரு கவிதைக்கு இதெல்லாம் தேவை என்று நிர்பந்திப்பதன் மூலமாக அவர் எழுதுகிற முயற்சியை நாம் தடுக்கிறோமா? அப்படி என்றால் இது போன்று இங்கே நிறைய பேர் எழுதக்கூடியவர்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இது போன்று சொல்லப்படுகிற விஷயங்கள் ஒரு பிளாக் அதை உருவாக்குகிறதா என்பது ஒரு முக்கியமான விஷயம். என்றால் எல்லோருமே கவிதை என்று ஏதாவது ஒன்றை நம்புகிறார்கள், எல்லாருமே படைப்பு என்று எதையாவது ஒன்றை நம்புகிறார்கள், அல்லது எதையாவது ஒன்றை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நாம் அவர்களுடைய இயல்பான மனப்போக்கை நாம் உடைத்து விடுகிறோமா என்கிற ஒரு கேள்வி எனக்கே எழுந்தது. ஆனால் அதை ஒட்டி இன்னொரு துணை கேள்வி இருக்கிறது. நம்முடைய இயல்பு என்றால் என்ன என்பது. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நாம் வளர்ந்த சூழலில் நாம் அறிந்த விஷயங்களை வைத்து ஒரு இயல்பு இருக்கும். அந்த இயல்பு தான் நம்முடைய கேரக்டரா? நம் வாழ்க்கையில் அப்படி இருக்க முடியுமா? அப்படி என்றால் நாம் மொழியை அறிகிற போது நம்முடைய குறைந்த வாசிப்பு பழக்கத்தின் வழியாக நாம் சிலவற்றை கற்றுக்கொள்கிறோம். அதாவது கவிதையை இப்படி எழுத வேண்டும், இந்த விதமான உணர்ச்சி வெளிப்பாடுகள் இதில் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அதற்கு பின்னால் தோன்றுகிறது உலகத்தில் கொண்டாடப்படுகிற கவிதைகள், காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய கவிதைகள், நம்மை வலிமையாக தாக்கம் செலுத்தக்கூடிய கவிதைகள் எல்லாம் வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கின்றனவே. எப்படி என்றால் நம்முடைய கவிதையில் என்ன பிரச்சனை இருக்கிறது? நாமும் அதே மொழியில் தான் எழுதுகிறோம், அதே உணர்ச்சியைத்தான் எழுதுகிறோம், அதே எண்ணங்களைத்தான் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் எப்படி சிறந்த கவிதைகள், சுமாரான கவிதைகள், மோசமான கவிதைகள் என்கிற பிரிவினைகள் எல்லாம் எப்படி உண்டாகின்றன? இதை அறிந்து கொள்வது தான் இலக்கிய பயிற்சி. இது சிறுகதைக்கும் பொருந்தும், நாவலுக்கும் பொருந்தும். அப்படி பார்க்கிற போது கற்றல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த கற்றல் பல விதங்களிலும் நடக்கிறது. நாம் நிறைய பல்வேறு விதமான பிரதிகளை தொடர்ந்து படிப்பதன் வழியாக இந்த கற்றல் நடக்கிறது. ஆனால் பிரதிகளை படிப்பதால் மட்டும் அந்த கற்றல் நிகழ்ந்து விடுமா என்றால் நிகழ்ந்து விடாது. ஏனென்றால் நான் ஒரு கவிதையை படிக்கிறேன், அது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது, அல்லது அதில் ஏதோ ஒரு நான் க்ளோஸாக ஃபீல் பண்ணுறேன், இது ஒரு எமோஷ்னல் லெவல்.
இந்த எமோஷனல் லெவலை தாண்டி அந்த கவிதைகள் உண்மையிலே என்ன இருக்குது, இந்த இடத்துல தான் கிரிட்டிக் அல்லது விமர்சகர்கள் என்கிற ஆட்கள் வருகிறார்கள். அவர்கள் அந்த கவிதையை பகுப்பாய்வு செய்கிறார்கள். இந்தந்த எலிமெண்ட் மூலமாக அது ஒரு வெற்றிகரமான கவிதையாகிறது என்பதை சொல்கிறார்கள். நான் இலக்கிய விமர்சனம்லாம் படிக்க மாட்டேன், நான் கவிதை மட்டும்தான் படிப்பேன் என்று சொன்னால் அது ஒரு தவறான அணுகுமுறை. இங்கே ஒரு கற்றல் நடக்கிறது. இன்னொரு விஷயம், ஒரு கவிதையை வெறுமனே ஒரு உணர்ச்சியாகவோ கருத்தாகவோ புரிந்து கொள்வது, இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக நிறைய பேரிடம் இருக்கிறது. நான் நிறைய கவிதையை பற்றி ரொம்ப புகழ்ந்து உரைக்கக்கூடிய வாசகர்களெல்லாம் இந்த கவிதை எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, இது எனக்கு இப்போ இதை படிக்கிறப்போ என் வாழ்க்கையை நீங்கள் அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி என் கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு, நான் இந்த கவிதையை நான் சொல்லாத இடமே இல்லைன்னு. அது ஒரு வாசகராக அப்படி சொல்வது அவருக்கு அது போதுமானது. ஆனால் ஒரு படைப்பாளியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயத்தில் கூட நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. மாறாக அந்த கவிதை எப்படி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த கவிதை அந்த போய்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறான், இமேஜஸை எப்படி அந்த கவிஞன் உருவாக்குறான், எப்படி பார்த்திங்கன்னா அதில் அந்த கவிதை எப்படி வளர்த்து எடுக்கப்படுகிறது, சொற்கள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன, அதனுடைய முடிவில் கவிஞன் வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அல்லது ஒரு எண்டிங் அல்லது அந்த கவிதை கைவிடப்பட்டிருக்கிறதா, இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். சில சமயத்தில் ஒரு கவிதை தொடங்கின இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு சக்கரம் மாதிரி. அதுக்கு நிறைய உதாரணமாக நிறைய கவிதைகள் இருக்குது. சில கவிதைகள் என்னென்னா ஒவ்வொரு வரியிலையும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் பல்வேறு விதமான திறப்புகளை நமக்குள்ளே உண்டாக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக அந்த கவிதை எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பது. இங்கும் விமர்சகர்கள் தேவை, பயிற்றுனர்கள் தேவை, முக்கியமாக உரையாடல்கள் தேவை. பொதுவாக நான் சுந்தர ராமசாமி அவர்களோட இப்போ பவாகூட கூட வெளியே சுந்தர ராமசாமி அவர்களோடு உள்ள தொடர்பை பற்றி பேசி கொண்டிருந்தேன். அப்போது அவர்கள் வீட்டு மாடியில் நான் வாரக்கணக்கில் நான் தங்கியிருப்பேன் அந்த காலச்சுவடு பணிகளுக்காக. அங்கே பழைய சிற்றிதழ்கள் எல்லாமே கசடதபர, கொல்லிப்பாவை, இப்படியெல்லாம் நிறைய இதழ்கள் அங்கே பழைய இதழ்கள் இருக்கும். நாள் முழுக்க அதை உட்காந்து படிச்சுட்ருப்பேன். பயங்கரமான இலக்கிய சண்டைகள் நடக்கும். சண்டைனா இங்கே பார்த்தா ஒருத்தர் கொன்றுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. பெப்பரமில், முத்துசாமி, நிறைய பேர் பரஸ்பரம் பார்த்திங்கன்னா கடுமையான இலக்கியம், நாடகம் பற்றி, இலக்கியம், கவிதை பற்றி, இன்னும் இலக்கிய கோட்பாடுகள் பற்றியெல்லாம் ஒரு கட்டுரையெல்லாம் 20 பக்கம் 30 பக்கம் இருக்கும். ஒரு 2 பேருக்கிடையான விவாதமே ஒரு முழு இதழாக இருக்கும். படிக்க பயங்கரமாக இருக்கும். நிறைய ரெஃபரன்சஸ், நிறைய கோட்பாடுகள், இது எல்லாமே கிட்டத்தட்ட 2010 வரைக்கும் கூட அந்த உரையாடல்கள், இலக்கியம் சார்ந்த உரையாடல்கள் ரொம்ப தீவிரமாக நடந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இலக்கியம், அழகியல் இதெல்லாம் தாண்டி தலித்தியம், பெண்ணியம், போஸ்ட் மாடர்னிசம், செக்சுரலிசம், இது சார்ந்து இலக்கியவாதங்கள் நடந்துட்டு தான் நம்ம பார்த்தோம். ஆனால் 2010க்கு பிறகு சோஷியல் மீடியா மேலே வந்ததுக்கப்புறம் இலக்கியவாதிகள்கிட்ட நிறையா சண்டை நடந்தது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இலக்கியவாதிகளுக்கு அரசியல் தேவைன்னு நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அரசியல் பார்வை இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறோம். ஏன் வருத்தப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலுங்கிறத நேரடியாக கட்சி அரசியல்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சமூகவியல் ஆய்வு, பண்பாட்டு ஆய்வு, இதன் அடிப்படையில் ஒரு கலைஞன் தன்னுடைய நிலைப்பாடுகளை முன்வைக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அர்த்தம். சொசைட்டியோட கனெக்டடாக இருங்கன்னு. இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு யாராவது ஒருத்தர் தலைவராக வந்துட்டா அவங்க பக்கம் ஒரு 20-30 ரைட்டர்ஸ் டெய்லி எழுதுகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியையோ தலைவரை எதிர்த்து ரைட்டர்ஸ் கடையில் நடக்கக்கூடிய சண்டை எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல வர்றேன். முழுக்க நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு கவிதையை பற்றியோ, நாவலை பற்றியோ, சிறுகதையை பற்றியோ எங்கேயாவது 2 எழுத்தாளர்களுக்கிடையே சமீபத்தில் ஒரு சண்டையை நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். முன்னாடி அவங்களுக்கு அதுதான் இருந்தது, அந்த சண்டைகள் தேவையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் படுபயங்கரமாக இருக்குது. அதாவது திடீர்னு ஒரு அரசியல் ஆர்வம் நிறைய எழுத்தாளர்களுக்கு வந்துருச்சு, இவ்வளவு காலமாக இல்லாது. அந்த அரசியல் ஆர்வம் எல்லாமே அது ஏதாவது ஒரு தலைவர்களை கண்டுபிடிக்கிறது, கொண்டாடுறது, இல்லைன்னா பர்சனலாக அவங்களுக்கு இவ்வளோ காலம் ஒழிச்சு வச்சுருந்த சில வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக அதை பயன்படுத்துறது. இந்த மாதிரியான ஒரு லெவலில் இருக்கே ஒழிய
நீங்கள் சென்னை புத்தக கண்காட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் எத்தனை ஆயிரம் புத்தகங்கள் வெளிவருது. அதுக்கப்புறமும் வெளிவருது. இப்போ கோயம்புத்தூரில் கூட நிறைய புத்தகங்கள் வெளிவருது. இந்த புத்தகம் வெளிவருதுன்னு ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டை தவிர வேறு எங்கேயுமே எதுவுமே இருக்காது. அது அப்படியே வந்து ஒரு சவப்பெட்டிக்குள்ளே போயிடும் இந்த புத்தகம். ஒவ்வொரு வருஷமும் புத்தக கண்காட்சி வர்றப்போ எனக்கு தோணும், இது சென்ற வருடம் வந்த புத்தகங்களுக்கான சவப்பெட்டி இது அப்படின்னு தோணும். புத்தகங்கள் சவப்பெட்டிக்குள்ளே போயிட்டே இருக்கு. ஏன் பேசுறது இல்லை? இவ்வளோ பேர் புக்கு வாங்குறாங்க, எங்கேயுமே அதை பற்றின பதிவுகளை வந்து பார்க்க முடியல. அதை பற்றின ஒரு குறிப்பு இல்லை. இந்த புத்தகம் எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கலை, இதை படித்தேன். ஆனால் புத்தகங்கள் விற்குது, வாங்கப்படுது. அப்போ உண்மையிலே நமக்கு என்ன நடக்குது? நம்ம பேசுகிறோமா, வாசிக்கிறோமா, இன்ட்ராக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது. இந்த இடத்துல தான் வந்து இந்த பயிற்சி முகாம், பயிலரங்கு என்ற வார்த்தைகள் எல்லாம் பொருளுடையதாக மாறுகிறது. எப்படின்னா, ரொம்ப இருட்டுக்குள்ள ஒரு சின்ன டார்ச் எடுத்து அடிக்கிறது. எல்லாம் இருட்டாக இருக்குது. ஒரு டார்ச், அந்த டார்ச்சில் இருக்க அந்த இடம் மட்டும் பளிச்சுன்னு தெரியுது. ஏன்னா இலக்கியம் என்பது அடிப்படையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது ஒரு உவகை. ஆனால் இன்றைக்கி ரைட்டர்ஸ் இப்போ அரசியல் பேசுகிறது மட்டும் இல்லை, புதுசாக ஒரு சினிமா வந்துச்சுன்னா அந்த சினிமாவை பற்றி எல்லோரும் ரிவ்யூ எழுதுகிறாங்க. அது நல்ல படமோ குப்பை படமோ, இன்னும் சொல்ல போனால் முதல் ரிவ்யூஸே வந்து சினிமா கிரிட்டிக்கோட ரைட்டர்ஸ்கிட்ட தான் வருது. அதில் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறத வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியமாக வந்து வச்சுட்டு, இவங்கெல்லாம் தமிழில் முக்கியமாக அறியப்படுகிற ஆளுமைகள். நீங்கள் வந்து இதை ஏதோ நான் சினிமாவுக்கு எதிராக நான் அதை பேசலை, ஆனால் அதில் இருக்க ஆர்வம். நீங்கள் ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கான்னு இப்போ கேட்க வேண்டியிருக்கு. கவிதை எழுதக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு கவிதையில் இன்ட்ரெஸ்ட் உண்டான்னு கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பயங்கரமாக வேறு எங்கெங்கேயோ இருக்குது. பயங்கரமாக அரசியல், பயங்கரமாக சினிமா, அது நிறைய குறியீடுகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கவிதையில் இருக்க குறியீட்டை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. ஆனால் ஒரு சினிமாவில் இருக்க ஒரு குறியீட்டை பற்றி பக்கமாக எழுதுகிறாங்க. அது ஒருத்தர் மறுக்கிறாரு. இந்த மாதிரி இது ஏன்னு கேட்டேன்னா, இதெல்லாம் செய்கிறதுக்கு சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டர் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் நீ ஒரு தொழில் பண்ணுற, அந்த தொழில் சம்பந்தமான நமக்கு என்ன அறிதல் இருக்குது? அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி இப்போல்லாம் புத்தகம் படிக்கலாம் யாரையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ படித்ததை பற்றி ஏதாவது யோசிச்சியா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனால் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வேகாக இருக்குது. தன்னுடைய ஐடியாவை எப்படி சேனலைஸ் பண்ணிக்கணும்னு தெரியல. காரணம் என்னென்னா, நமக்குள்ளே கனெக்டிவிட்டி இல்லை. இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர்ஸ்க்குள்ளே நிறைய குழுக்கள் இருந்தது. அதை பற்றியெல்லாம் சில பேர் இந்த மாஸ் மீடியாவில் இருக்கவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. குழுக்கள் தான் இலக்கியத்தை வளர்த்தது. ஒரு 10 பேர் இருப்பான், 20 பேர் இருப்பான், அவனுக்குள்ளே வந்து ஒரு சண்டை நடக்கும். அந்த குரூப் இந்த குரூப்பை அட்டாக் பண்ணுவான். அதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா அந்த சண்டைகள் எல்லாமே மொழி சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, இலக்கிய வடிவங்கள் சார்ந்து, இலக்கிய கருதுகோள்கள் சார்ந்து இருந்தன. ஒருத்தனை ரைட்டரே இல்லைம்பா, அஃப்கோர்ஸ். அப்போ இவன் சொல்லுவான், நான் ஏன் ரைட்டருங்கிறத அவன் சொல்லுவான், அல்லது அவனுக்கு ஆதரவாக இன்னொருத்தன் சொல்லுவான். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டேன்னா, நீ ஒரு புக்கு வந்திருக்கா, ரைட்டு ஓகே. நீ ஒரு புக் எழுதியிருக்கியா, ரைட்டு ஓகே. அப்புறம் அந்த ரைட்டரே அவருக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுவார். அவருக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவரே பேசுவார். இந்த மாதிரி அப்புறம் அவார்டு விஷயங்கள், அதில் பயங்கர பிரச்சனை. அதாவது ஒரு 2000 அவார்டு அவனுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த 2000 அவார்டு அவனுக்கு ஏன் கொடுத்தான்னு அதில் ஒரு 10 பேர் எழுதுவான் வந்துட்டு, அவன் தான் ரைட்டரா அப்படின்னு. தமிழ்நாட்டை எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 4000 அவார்டு இருக்குது. எல்லா அவார்டை பற்றி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா யாருக்கும் யார் மேலேயும் குறைஞ்சபட்ச அன்பு கூட இல்லை. நான் இதை வந்து ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். அதாவது எப்படின்னு கேட்டேன்னா, அந்த ஆத்மானமோட ஒரு கவிதையில் வரும்ல, சிந்தனையாளர்கள் சிறு சிறு குழுக்கள் ஆகினர்னு. குழுக்களாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, எல்லாருமே உதிரிகளாக மாறிட்டாங்க, ஒற்றை தனிநபர்களாக மாறிட்டாங்க. அப்போ இந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் போகிறதுடைய அர்த்தம் என்னென்னா, நமக்குள்ளே உரையாடல் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான். உரையாடல் வந்து பேசுகிறாங்க, ரைட்டர்ஸ் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? காசிப் பேசுகிறாங்க. பார்த்தோன்னே நான் அரசியல் பேசுகிறாங்க, ஏதாவது ஒன்று. எவ்வளோ காசிப்பை தான் கேட்குறது. சில சமயம் நிறைய பேர் தேடி வர்றவங்கள்ட்ட எல்லாம் வந்து வருவாங்க, வந்தோடனே சொல்லுங்கள் தம்பி அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. இல்லை ஏதாச்சும் கேளுங்க சொல்லுறேன் அப்படின்னா, இல்லை சார் சும்மா வந்தேன் அப்படிம்பாங்க. படிக்கக்கூடியவங்க, எழுதக்கூடியவங்க, உள்ளுக்குள்ள ஒரு அக்னி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்களை மாதிரி இளைஞர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லுக்கு நானும் சுந்தர ராமசாமியும் ட்ரெயினில் போகிறோம். அந்த ட்ரெயின் ட்ராவல் முழுக்க அவர் என்னையோட எவ்வளோ பெரிய சீனியர் ரைட்டர், அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணவர். குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் நாவலை பற்றி திண்டுக்கல் போகிற வரைக்கும் நானும் அவரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம்.
அந்த நாவலில் எனக்கு வந்து ஏற்க முடியாத விஷயங்கள் நான் பேசிகிட்டே இருக்கேன். நம்மளோட ஒரு சின்ன பையன் நம்மக்கிட்ட பேசுகிறான்னு அவர் அதை வந்து இக்னோர் பண்ணல. அவர் ஆர்கியூ பண்ணிகிட்டே வராரு. எனக்கு அது ஒரு பெரிய மெமரியாக இருக்குது எனக்கு. ஒருத்தர்கிட்ட கூட உட்காந்து இவ்வளவு எழுதுகிறோமே, எவ்வளோ பேர் இங்கே சிறுகதை எழுதுகிறவங்க வந்திருக்காங்க, நாவல் எழுதுகிறவங்க வந்திருக்காங்க. ஆனால் ஒரு சவப்பெட்டியை தூக்கி சுமப்பது போல ஒவ்வொரு எழுத்தாளனும் தன்னுடைய படைப்புகளை தூக்கி சுமந்து கொண்டு ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டிருக்கிறான். நம்ம இந்த உரையாடல்களை உருவாக்கணும். இந்த இடத்துல தான் இந்த கவிதையை பற்றி விஷயத்துக்கு நான் வர்றேன். இது ஜென்ரலாக எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம், எங்கேயோ டைவர்ட் பண்ணி போயிட்டேன். கவிதை எழுத வேண்டும் என்று நினைப்பது என்பது அது ஒரு இயல்பான உந்துதல். அது ஒரு இயல்பான உந்துதல். தமிழ்நாட்டில் கவிதை எல்லாமே கிண்டலாலாம் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு தெருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கவிஞர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டோட ஜனத்தொகையோட கவிஞர்கள் ஜாஸ்தி. அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த மொழி என்பதே முழுக்க முழுக்க கவிதை எழுதுவதற்கான ஒரு தனித்துவமான ஒரு மனநிலை, ஒரு மனம் இருக்கிறதுனா அந்த மனதை எதெல்லாம் உருவாக்குது. இதை நீங்கள் கவிதை எழுதக்கூடிய இந்த கேள்வி உங்கள் மனசில் யாருக்காவது இருந்திருந்தால் உங்கள் அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லலாம். கவிதை மனம் என்ற ஒன்று தனியாக இருக்கிறதா? இது இப்படி தொடர்ந்து சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். யாராவது பேசுங்க. என்ன சொல்லுங்க, தெரிய சொல்லுங்க. அப்போ இல்லைன்னா எது அவங்களை எழுத வைக்குது? இப்போ ஒரு 1000 பேர் இருக்கான், அதில் ஒரு 50 பேர் மட்டும் எழுதுறான். 950 பேர் எழுதுறது இல்லைன்னா இந்த 50 பேருக்கு ஏதாவது தனியாக இருக்கா? அதில் ஒரு 5 பேர் ரொம்ப பெஸ்ட்டாக எழுதுறான், அல்லது அவன் ரொம்ப ரொம்ப கொண்டாடப்படுற ஒருத்தனாக இருக்கான். அது ஏன் அப்படி நடக்குது? என்னமே சூழல்? அந்த பார்வையை எது உருவாக்குது? அந்த பார்வையை எது உருவாக்குது? அவருடைய பார்வைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பார்வையை எது உருவாக்குது? இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பேருக்கு அம்மா சோறு விட்டுறாங்க, 2 பேர்த்துக்கு நிலா காட்டுறாங்க. ஒரு குழந்தை இது எல்லா அனுபவமே இந்த 2 குழந்தைக்கு இருக்கு. அதான் அந்த தானாங்கிறது என்னன்னு கேட்குறேன். அதை தான் சொல்கிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் எங்கேருந்து உருவாகுது? ஒரே சூழலில் வளருது இந்த குழந்தை. அப்படி இல்லை, இது அவ்வளோ சிம்பிளான கேள்வி இல்லை. ஒருத்தர் எழுதுறாங்க இல்லையா, ஒரு குழந்தை ஒரே சூழலில் 2 குழந்தைங்க வருது. ஒன்று படம் வரையுது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கவிதை எழுதுது, இன்னொன்று எதுவுமே செய்கிறதில்ல. அப்போ இது எப்படி நடக்குது? இது அனுபவத்தை எப்படி வாங்கிப்பீங்க? ஒருத்தருக்கு ஏன் முடியுது, ஒருத்தருக்கு ஏன் முடியலன்னு தான் கேட்குறேன். என்ன நடக்குது அந்த கவிதை எழுதக்கூடிய மனதில்? ஒருத்தர் வந்து அனுபவத்தை வாங்கிக்கிறார், 2 பேருமே கூட வாங்கிக்கிறாங்க. ஒருத்தருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது, ஒருத்தருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அப்போ என்ன தடை ஒருத்தருக்கு இருக்குது, இன்னொருத்தர் எப்படி அந்த தடையை கிடக்கிறாரு? மொழி என்பது என்ன? நம்ம அன்றாடம் பேசுகிறோமே அந்த மொழியா? இல்லை, இப்போ அது மாயாஜாலம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த ஒர்க் ஷாப்பையும் கேம் இதோடு முடிச்சிடலாம். அது வெறும் மாயாஜாலம் மட்டும்தானா? இந்த டிஃப்ரென்ஸும், அதாவது நான் ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம கவிதையை கற்றுக்கொள்ள முடியுமா, சிறுகதையை கற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்குறாங்கல்ல. ஒன்று கவிதைக்குள்ளே உணர்ச்சி இருக்கிறது, இன்னொன்று மொழி இருக்கிறது. இந்த உணர்ச்சியையும் மொழியும் மட்டும்தான் ஒரு கவிதையை உருவாக்குகிறதா, அல்லது ஒரு கவிதைக்குள்ளே வேறு எலிமெண்ட்ஸ் இருக்கா? இதை நோக்கி நம்ம போகிறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்குறேன். எல்லாத்துட்டையுமே ஒரு பதில் இருக்கும். நீங்கள் ஒரு கவிதையை எழுதுகிற போது, ஒரே நிமிஷம் சார், எழுதுகிற போது உங்களுடைய கருவிகளாக இருப்பது அல்லது அந்த கவிதையினுடைய கட்டமைப்பை எதெல்லாம் உருவாக்குது?
இல்லை, நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசுகிறோம். இது எதுவுமே கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிளில் சொல்கிறீங்க இல்லையா, இது எல்லாம் சேர்ந்து ஒரு பதில் ஒன்று இருக்குது. அந்த பதிலை நோக்கி போக முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான் வந்துட்டு. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள். தென்னங்கீற்று வந்து அசைடு. இப்போ ஒரு சாதாரண மனம் படைத்தவர் பார்க்கும்போது அது ஒரு காத்து அசைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கவிதை மனம், அதை வந்து வேற மாதிரி சொல்லணுங்கிற ஒரு உணர்வெளிச்சு. அப்போ அதை வந்து அந்த நடுவில் இருக்கிறத கையாகவும் அந்த ஓலைகளை விரலாகவும் பார்க்குற ஒரு மனநிலை அது கவிதையை தோற்றுவிக்கிறது. ஓகே, நீங்கள் என்னமோ சொல்ல வரீங்க. வெரி குட். அம்மாவின் நெற்றியில் இருந்த சாந்து பொட்டு, இரு புருவங்களுக்கு இடையில் ஒற்றை புள்ளி கோலம். அது இது எப்ப எனக்கு எழுத தோணுச்சுன்னா, எங்க அப்பா இறந்த உடனே அம்மா பொட்டு இல்லாத போது இந்த சமுதாயத்துல இப்படிதான் அம்மா இருக்கணுமா அப்படிங்கும் போது அது அந்த வயசுல நமக்கு எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கும் போது நானே கிட்டி வச்சேன். அப்போ சொல்ல நினைக்கணுங்கிறத இப்படியும் சொல்லலாங்கிறது எல்லாரும் ஒரு விதமா சொன்னா நம்ம அது தோணுவதுதான் சார். நம்ம பார்க்குற ஆண்கள் நமக்கு ஒரு தோன்றல். வேற யாராவது சொல்லுங்க. ஏன் எதிர்விளையாட்டு? எப்படி இல்லை, இப்போ நம்ம என்னென்னா, நீங்கள் எல்லாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கிறதுனால ஒரு கவிதைக்கு வந்து எப்படி உருவாகுதுங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக நான் இங்கே முன் வைக்கிறேன். அப்போ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்ன எலிமெண்ட் சேர்ந்து ஒரு சிறந்த கவிதை உருவாகுது, எந்தெந்த எலிமெண்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அல்லது மினிமல் எலிமெண்ட் எது இருக்கோ அது ஒரு வீக்கான கவிதையாக மாறுது. அப்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொயட்ரி, காலகாலமாக பேசப்படுற ஒரு பொயட்ரி, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம் அதுக்குள்ளே வந்து அதை இணைக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, ஓகே நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம் அடுத்த கட்டத்துக்கு. ஒரு மியூசிக் எடுத்துங்க, ஒரு பாட்டு எடுத்துங்க. ஒரு பாட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்குங்க. இந்த பாட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது? வரிகள், அதெல்லாம் சேர்ந்து உருவாக்குறதுன்னு ஃபீலிங். நான் அதை கேட்கல. பாட்டு அதுக்குள்ளே வேறு என்னெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டை உருவாக்குதுன்னு கேட்குது. இசை. இப்போ இசைன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ இசைன்னு சொல்லிட்டீங்க, இசையை மட்டும் எடுத்துக்குவோம். ஒரு இசையில் இப்போ இளையராஜா ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுறாருன்னா அதுக்குள்ளே என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு உள்ளே கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்குள்ளே என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளே யூஸ் பண்ணுறாருன்னு. அது வெறுமனே இசைன்னு நம்ம சொல்லிடுறோம். எப்படி அந்த இசை உருவாக்கப்படுது? நீங்கள் இந்த மேடை கச்சேரிகள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இதில் எல்லாம் எத்தனை விதமான கருவிகள் இசைச்சு ஒரு டியூன் வந்து இங்கே கம்போஸ் ஆகுது. அப்புறம் சிங்கர், அந்த சிங்கர் உருவாக்கக்கூடிய பாவங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்புறம் கவிஞருடைய வரிகள், இது எல்லாம் சேர்ந்து எங்கேயோ ஒரு ஃபியூசன் உருவாகுது. இது ஒரு அனுபவத்தை உருவாக்குது. நீங்கள் ஒரு பாட்டை எடுத்து பாட்டாக நீங்கள் பிரித்து பாருங்கள். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா கவிதையை படிக்கிறத ஒரு உணர்வாக மட்டும் புரிஞ்சுக்கிறோம். அது ஒரு ப்ராசஸ். அது நிறைய எலிமெண்ட் அதுக்குள்ளே கனெக்ட் ஆகுது. அப்போ ஒரு பாட்டு இதில் இங்கே வயலின் இருக்குது, இங்கே கிட்டார் இருக்குது, இங்கே வந்து இப்படி பல கருவிகளை வந்து நம்ம உள்ளே ஃபீல் பண்ண முடியும். மியூசிக் தெரிஞ்சால் நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். பாட்டு தானே உருவாகாது. ஒரு டியூனை வந்து ஹம் பண்ணி உருவாக்க முடியாது. சரிங்களா? இது அப்படியே கவிதைக்கு பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். கவிதைக்கு மட்டும் இல்லை, ஒரு சிறுகதைக்கு, நாவலுக்கு பொருந்தும். ஒரு கவிதைக்குள்ளே நிறைய குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ் இருக்குது. உதாரணமாக அவர் சொன்னார் இல்லையா, ஒரு தத்துவம் சார்ந்த நோக்கு இருக்கலாம், சொற்களை பாவிப்பதில் இருக்கக்கூடிய விஷயம். திடீர்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்துவேன், திடீர்னு ஒரு சங்க இலக்கியத்திலிருந்து இப்போ உபயோகத்தில் இல்லாத ஒரு சொல்லை பயன்படுத்துவேன். அப்புறம் உள்ளுக்குள்ளே மூட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஒரு கவிதை வந்து ஒரு விஷயத்தை பேசையில் அது வந்து ஷிஃப்ட் ஆகி அதுக்கு தொடர்புடைய இன்னொரு விஷயத்தை எப்படி தனக்குள்ளே எடுத்துகிட்டு வருது. இன்னொன்று, ஒரு உணர்வு நிலையை வந்து எப்படி வந்து அது வளர்த்து எடுத்துக்கிட்டே போகுது. இப்போ உதாரணமாக ஒரு போயம், தேவதச்சனோட ஒரு போயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த கவிதை அது எப்படி அது ப்ராசஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு கவிதை இப்படி ஆரம்பிக்குது, நல்லா கவனிங்க. தேவதச்சனோட கவிதை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவிதையை ஆரம்பிக்கிறப்போ எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு கவிதையை? ஒன்று, நம்ம பார்த்த காட்சியை அப்படியே விவரிக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு எமோஷனை வந்து நம்ம இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக வைக்கலாம், ஒரு கருத்தை கூட வைக்கலாம், ஒரு சம்பவத்தை வைக்கலாம். ஆனால் ஒரு கவிதை அந்தரமாக தொடங்குது மேலேருந்து.
எனக்கு பெருமைப்படத்தக்கதாய் எதுவும் நடந்ததில்லை. இந்த ஓப்பனிங்கை மட்டும் கவனிங்க. எனக்கு பெருமைப்படத்தக்கதாய் எதுவும் நடந்ததில்லை. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கும். நான் என்னை பற்றி பெருமைப்படும்படி எனக்கு எதுவுமே நடந்ததில்லைன்னு ஒரு கவிதை ஆரம்பிக்குது. என் குழந்தைகள் சாதாரணமாய்த்தான் படிக்கிறார்கள். என் குழந்தைகள் சாதாரணமாய்த்தான் படிக்கிறார்கள். என் தந்தை வெற்றியடையவும் இல்லை, தோல்வியடையவும் இல்லை. நான் விலை குறைந்த கடைகளில் தான் பொருள்கள் வாங்குகிறேன். இப்போ இந்த 3 படிமம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அடுத்ததை பாருங்கள். ஆஸ்பத்திரி செலவுக்கு பயந்து வலிகளை தாங்கிக் கொள்கிறேன். ஆஸ்பத்திரி செலவுக்கு பயந்து வலிகளை தாங்கிக் கொள்கிறேன். எப்போதும் எனக்காக காத்திருக்கிறது ஆள் இல்லாத அரசாங்க மேஜைகள். எப்போதும் எனக்காக காத்திருக்கிறது ஆள் இல்லாத அரசாங்க மேஜைகள். இந்த படிமத்துக்குள்ளார பொதுவாக என்ன தன்மை இருக்குது? இந்த கவிதை இன்னும் முடியல. நீங்கள் நல்லா யோசிங்க. 4 விஷயம் சொல்கிறாரு. எனக்கு பெருமைப்படத்தக்கதாக எதுவுமே நடந்ததில்லைன்னா பெருசாக என்கிட்ட எந்த ரிவார்டும் இல்லை வாழ்க்கையை பற்றி. என் குழந்தைங்கள்லாம் சாதாரணமாக படிக்கிறாங்கன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். என் தந்தை வெற்றியடையவும் இல்லை, தோல்வியடையவும் இல்லை. அப்போ அந்த பொசிஷன் என்ன? வெற்றியும் இல்லாத தோல்வியும் இல்லாத அந்த பொசிஷன் என்ன? விரக்தி இல்லை. ஒரு லைஃபோட ஒரு ஸ்டேச்சர். அந்த வாழ்க்கை முன்னையும் போல பின்னையும் போல மேலையும் போல கீழையும் போல. நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த முன்னாடி சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் அதை யோசிங்க. ஒரு கவிதை எப்படி உருவாகுதுங்கிறது சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் விலை குறைந்த கடைகளில் தான் பொருள்களை வாங்குகிறேன். அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? எதை குறிக்குது? இந்த கவிதை உருவாக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த படிமங்கள்லாம் எதை குறிக்குது? நான் விலை குறைஞ்ச கடையில் தான் பொருள் வாங்குகிறேன். ஆஸ்பத்திரி செலவுகளுக்கு பயந்து வலிகளை தாங்கிக் கொள்கிறேன். விலை குறைந்த கடையில் பொருள் வாங்குகிறேன். ஆஸ்பத்திரி செலவுக்கு பயந்து வலிகளை தாங்கிக் கொள்கிறேன். ஆள் இல்லாத அரசாங்க மேசைகள். எப்போதும் எனக்காக காத்திருக்கிறது ஆள் இல்லாத அரசாங்க மேஜைகள். இது எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் மனுஷனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேச்சர், அந்த நிலை இருக்கு இல்லையா? இதை சொல்லாமல் இந்த கவிதை சொல்லுது. அப்போ இந்த இடத்துல 5 வெவ்வேறு நிகழ்வுகளை இங்கே கம்போஸ் பண்ணுறாரு. இதுக்குள்ள இது 5 பார்த்திங்கன்னா நேரடியாக தொடர்பு இல்லாதது. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் மேன், அந்த மிடில் கிளாஸ் மேனுக்கு லைஃப்பில் இதெல்லாம் தான் இருக்குது. இப்படி தான் அவங்க அப்பா வெற்றியடையவும் இல்லாமல் தோல்வியடையவும் இல்லாமல் இருக்கார். இப்படி தான் பார்த்திங்கன்னா பெருமைப்படத்தக்கதாக எதுவுமே அவர் வாழ்க்கையில் நடக்கலை. இதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். நல்லா கவனிங்க. கவிதையை எப்படி வெவ்வேறு டாட்ஸை வச்சு 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 ஒரு மையப்புள்ளிக்குள்ளே நம்ம இணைக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். சரி, அரசாங்கம் எப்போதும் எனக்காக காத்திருக்கிறது ஆள் இல்லாத அரசாங்க மேஜைகள். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் கூட. ஆனால் இது ஒரு மிடில் கிளாஸ் மேனோட, ஒரு சாமானிய மனிதனோட ஒரு இடத்துல இருந்து இதை பார்க்குறாரு. எங்கே போனாலும் எனக்கு வேலை நடக்காது. எங்கே போனாலுமே எனக்கு வேலை நடக்காது. இப்போ அடுத்து பாருங்க, இந்த கவிதை அடுத்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. தொலைவில் நின்றபடி அவற்றை பார்த்தபடி நின்று கொண்டிருக்கிறேன். தொலைவில் இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் தோளில் புத்தக பையோடு 2 மாணவிகளும் நின்று கொண்டிருக்கின்றன. நிறைய நீங்க படிக்கிற சிறந்த எல்லா கவிதைகளுடைய எண்டுலையும் அது இருக்கும். இந்த தேவதச்சன் எப்படி முடிக்கிறாருன்னு பாருங்க. என் பள்ளிப்பாட புத்தகங்கள் சொன்னது போல எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் வருது. 2 மாணவிகள் புத்தக பைகளோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ அங்கேருந்து அதை எப்படி மூவ் பண்ணுறாருன்னு பாருங்க. என் பள்ளிப்பாட புத்தகங்கள் சொன்னது போல எதுவும் இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு அப்படி இருக்க போகிறதில்ல. இப்போ இது ஒட்டு மொத்தமாக நம்ம மனதில் எழுப்பக்கூடிய உணர்வுகள். இதில் எத்தனை விதமான உணர்வு நிலைகள் இருக்குன்னு பாருங்க. ஒரு வாக்கியம் கூட இன்னொரு வாக்கியத்தை ரிப்பீட் பண்ணலை. ஒரு வாக்கியத்தினுடைய எந்த உணர்வும் இன்னொரு வாக்கியத்தினுடைய ஷேடோ விழலை. ஒரு துல்லியமாக எழுதப்பட்ட ஒரு கவிதை இது. கவிதையினுடைய செய்முறையை பற்றி நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனால தான் சொன்னேன், ஒரு கவிதை செக்கும்படு மாதிரி ஒரே இடத்துல சுற்றி வரக்கூடாது. அது ஆரம்பித்த இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடாது. பெருமைப்படத்தக்கதாய் என் வாழ்வில் எதுவும் இல்லைன்னு அந்த கவிதை ஆரம்பிக்குது. என் பள்ளி பாட புத்தகங்கள் சொன்னது போல் எதுவும் இல்லைன்னு முடியுது. என்ன சம்பந்தம்னா, இந்த வாழ்க்கை தான் அதனுடைய சம்பந்தம். இந்த கையேறு நிலை தான் அதனுடைய சம்பந்தம். நம்முடைய இயலாமைகள் தான் அதனுடைய சம்பந்தம்.
இந்த இடத்துல ஒரு மானுட பொது அனுபவத்தை நோக்கி அந்த கவிதை நகர்கிறது. ஒரு மானுட பொதுமையை நோக்கி அந்த கவிதை நகர்கிறது. அப்போ நீங்கள் என்னன்னு கேட்டோன்னா, இந்த டாட்ஸை நீங்கள் உருவாக்கணும். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு கவிதைக்கு அடித்தளமாக இருப்பது ஒரு மனநிலைன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மனநிலைங்கிறது நீ என்னை திட்டாங்கிறது கிடையாது, நீ என்னை ரொம்ப சந்தோஷமாக்கினங்கிறது கிடையாது. வாழ்க்கையில் 100 அவமானங்கள் இருக்கின்றன, 100 மகிழ்ச்சிகள் இருக்கின்றன ஒரு மனிதனுடைய ஞாபகத்தில். இதில் இருக்கக்கூடிய அந்த டாட்ஸை நீங்கள் இணைக்கிற விதம், அந்த இணைப்பதற்கான இணைப்பு கன்னிகளை நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்கள், அதுதான் ஒரு வெற்றிகரமான கவிதையை உருவாக்குகிறது. இந்த இடத்துல தத்துவம் சில இடங்களில் அதுக்கு பக்கபலமாக இருக்கும், சொல் வன்மை பக்கபலமாக இருக்கும், ஆனால் தத்துவம் மட்டும் கவிதை அல்ல. கருத்துக்கள் ஆழமாக இருக்கும், கருத்துக்கள் மட்டும் அல்ல. மாறாக ஒரு பொது சமூகத்தோடு பொது வாழ்வியலோடு அந்த கவிதை சேர்ந்து பயணிக்க வேண்டும். நீங்கள் அதற்காகத்தான் சொல்கிறேன், கவிதைகளை படிக்காதீர்கள், கவிதைகளை கவனியுங்கள் என்று. ஒரு மரம் இருக்குன்னா, அந்த மரம் இருக்குது, அதில் இலை இருக்குது, காற்றடிக்குதுங்கிறது அல்ல. இதில் இருக்க ஒவ்வொரு இலைக்கும் ஒரு டிசைன் இருக்குது, இதில் அமர்ற ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு டிசைன் இருக்குது, அதுக்கு ஒரு விதமான ஒரு அணுகுமுறை இருக்கிறது. கவிதைகள் எதுவுமே தற்செயலாக சேர்வது கிடையாது. கவிதைகள் எதுவுமே போகிற போக்கில் சேர்க்கப்பட்ட வரிகள் கிடையாது. எல்லா சிறந்த கவிதைகளுமே அது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற ஒரு சதிச்செயல், ஒரு கான்ஸ்பிரசி. கவிதையை வெறுமனே உணர்வெழுச்சி என்று சொன்னால் நாம் சிறந்த கவிதைகளை எழுத முடியாது. அது கருத்துக்களை கடத்துகிற வாகனம் என்று புரிந்து கொண்டால் அதை செய்ய முடியாது. ஒரு கவிஞன் ஒரு கான்ஸ்பிரேட்டர். அவன் தன்னுடைய காலத்தை, தன்னுடைய மனநிலையை, சொற்களின் வலிமையை, இன்னும் வாழ்க்கையின் வெவ்வேறு விதமான அந்த ஒரு காட்சிகளை அல்லது அவலங்களை அல்லது மகிழ்ச்சிகளை தேவையான அளவில் அவன் எவ்வாறு இணைக்கிறான் என்பதுதான் ஒரு கவிதையினுடைய மிக முக்கியமான ஒன்று. அப்போது அந்த கவிதையினுடைய கட்டமைப்பு, எதை வேண்டுமானாலும் எழுதி கொண்டே போகலாமா? எழுதி கொண்டு போக முடியாது. ஒரு கவிதையை தொடங்குவது போலவே முடிப்பது போலவே ஒரு கவிதையை எங்கே கைவிட வேண்டும் என்று ஒருவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் இந்த வார்த்தையை ரொம்ப கான்சியஸாக பயன்படுத்துகிறேன். ஒரு கவிதை ஒரு இடத்துல உங்களுக்கு சொல்லும், போது என்னை விட்டு இதுக்கு மேலே எழுதாதேன்னு. அந்த இடத்துல அந்த கவிதையை நம்மால் நிறுத்த முடிய வேண்டும். சில சமயம் நம்முடைய மனம் அழைத்து கொண்டே செல்லும். ஆற்றூர் ரவிவர்மா ஒரு முறை பேசிக்கொண்டிருக்கிற போது சொன்னார், ஒரு கவிதையில் படிமங்கள் எப்படி அமைய வேண்டும் என்றால், ஒரு செடியில் 7 பூக்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 7 பூக்கள் தான் இருக்க வேண்டும். 8ஆவதாக இருக்கக்கூடிய பூ எவ்வளவு அழகாக இருந்தாலும் அந்த பூவை கருணையே இல்லாமல் கிள்ளிவிட வேண்டும் என்பார். கவிதைகள் சொற்கள், படிமங்கள், குறியீடுகள், கருத்துக்கள், இது எல்லாமே மௌனங்களால் நிரப்பப்பட வேண்டும், இடைவெளிகளால் நிரப்பப்பட வேண்டும். ஒரு கவிஞன் என்பவன் ஒரு சொற்பொழிவாளன் அல்ல, மாறாக ஒரு கவிஞன் என்பவன் மனதினுடைய கண்களை திறக்கக்கூடியவன். ஒரு கவிதை என்பது மனதினுடைய கண்களை திறக்கக்கூடியது. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த கலை வடிவம், அதாவது எழுத்தை மட்டும் வைத்துக்கொள்வோம், ஒரு நாவல் எழுதுவதை பற்றி எந்த நாவலாசிரியராவது ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரா? சில பேர் அபூர்வமாக எழுதியிருக்கலாம், ஆனால் ஒரு நாவல், அது கொடுக்குற அனுபவம், இதை பற்றி ஒரு நாவல் எழுதப்பட்டிருக்கிறதா? அல்லது ஒரு சிறுகதை ஆசிரியர், அந்த சிறுகதை என்பது அவர் அந்த சிறுகதைக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது அவருக்கு எத்தகைய அனுபவங்களை உருவாக்குகிறது என்று யாராவது ஒரு சிறுகதை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? ஆனால் கவிதை எழுதுவதை பற்றி ஏன் இவ்வளவு கவிதைகள் எழுதப்படுகின்றன? இவ்வளவு கவிஞர்கள் கவிதை எழுதுவதை பற்றி, கவிதை எழுதாத கவிஞர்களே கிடையாது. ஆனால் ஒரு நாவல் ஆசிரியர் ஒரு நாவல் எப்படி எழுதுவது, ஒரு நாவலுக்குள் தனக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றியோ, தன்னுடைய நாவல் அனுபவத்தை ரொமான்டிசைஸ் செய்தோ இன்னொரு நாவல் எழுதுவதில்லை. ஆனால் ஒரு கவிஞன் எழுதுகிறான். இது ஏன் நடக்கிறது? கவிதை என்றால் என்ன என்கிற கேள்வியை ஏன் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? கவிதையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஏன் எல்லா கவிஞர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? கவிதைகளை பற்றிய ஸ்டேட்மெண்ட் ஏன் கவிஞர்களால் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது? ஏனென்றால் மற்ற கலை வடிவங்களை காட்டிலும் அது முற்றிலுமாக அறிய முடியாத எதையோ ஒன்றை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்கிறது. அது திடீரென ஒரு விபரீதம் போல நிகழ்கிறது, அல்லது திடீரென யாரும் தொடாத ஒரு இடத்தில் அது சட்டென தன்னுடைய கைகளை நீட்டுகிறது. அப்பொழுது கவிதை என்பது எப்பொழுதும் தனக்குள்
ஒரு விசித்திரமான புதுமையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அல்லது அது எழுதுகிறவர்களுக்கும் படிக்கிறவர்களுக்கும் எப்பொழுதும் ஒரு கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது, ஒரு பாதி தன்னை மறைத்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது கவிஞர்கள் அதை பற்றி சிந்திக்கிறார்கள், கவிதையை பற்றிய கவிதைகளை எழுதுகிறார்கள். நிறைய பேர் எனக்கு தெரிந்த தமிழில் மட்டுமல்ல, உலக மொழிகளிலேயே அப்படி ஏராளமான கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஒரு கவிதை இருக்கிறது, நவீன கவிதை. அந்த கவிதை நமக்கு எதை கொடுக்கும் என்கிற கேள்வி. ஏன் கவிதை படிக்கணும்? ஒரு நவீன கவிதையில் நமக்கு என்ன கிடைக்கிறது? இதை பற்றி நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. சார்லஸ் ரைட் என்கிற ஒரு ஆங்கில கவிஞர், அவர் புதிய கவிதைங்கிற ஒரு கவிதை எழுதியிருக்காரு. பிரமிழ் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. உங்களில் சிலர் அதை படித்திருக்கக்கூடும். இந்த கவிதையை நான் நிறைய பயிலரங்குகளில் இந்த கவிதையை முன்வைத்து உரையாடி இருக்கிறேன். புதிய கவிதை, புதுக்கவிதை உள்ள வர்றப்போ அதை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் எழுதுகிறார். அது சமுத்திரத்தின் பிரதிபிம்பமாய் பிறக்காது. அது சமுத்திரத்தின் பிரதிபிம்பமாய் பிறக்காது. அது அதன் மரத்த கைகளில் மண் இருக்காது. பொதுவாக கவிதை எழுதுறீன்னு கேட்டால் நான் வேர்களை தேடி போகிறேன் அப்படின்லாம் சில கவிஞர்கள் சொல்லுவாங்க. ஆனால் சார்லஸ் ரைட் சொல்கிறான், அதன் மரத்த கைகளில் மண் இருக்காது. அது சீதோஷ்ண நிலைகளின் பகுதியாக இருக்காது. சீசன்ஸோட அது சீதோஷ்ண நிலைகளின் பகுதியாக இருக்காது. அது தன் பெயரை வெளியிடாது. அது தன் பெயரை வெளியிடாது. அதிலிருந்து உறுதி தரும் கனவுகள் பிறக்காது. நவீன கவிதையில் அதிலிருந்து உறுதி தரும் கனவுகள் பிறக்காது. ஆனால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த கவிதையிலெல்லாம் இதெல்லாம் இருந்திருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஃபோட்டோவில் அழகாக வராது. அது நமது துக்கத்தை விசாரிக்காது. அது நமது சந்ததிக்கு ஆறுதல் அளிக்காது. அது நம் சந்ததிக்கு ஆறுதல் அளிக்காது. நமக்கு உதவ அதற்கு திராணி இருக்காது. நமக்கு உதவ அதற்கு திராணி இருக்காது. இந்த கவிதை இதுதான் நவீன கவிதையா? இந்த கவிதையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் கவிதையினுடைய இலக்கணமா? யாராவது சொல்லுங்கள். எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. சந்ததிகளுக்கு அது உதவாது, அது கையில் மண் ஊட்டாது, நமக்கு அது எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அப்படின்னா இந்த நவீன கவிதை மொழி, இந்த வடிவம் எந்த மனநிலையிலிருந்து உருவாகி இருக்கிறது? இதுதான் கவிதையினுடைய இலக்கணமா? ஏன் சார்லஸ் ரைட் இப்படி ஒரு இலக்கணத்தை கவிதைக்கு முன்வைக்கிறார்? யாராவது சொல்லுங்கள். மறுத்து கூட சொல்லலாம். இது ஒரு வெஸ்டர்ன் மைண்டு அல்லது அதனுடைய இலக்கியம் சார்ந்த பார்வையிலிருந்து உருவாகிறதா நினைக்கிறீங்களா? இல்லை பொதுவாக நவீன இலக்கியத்திற்கான, நவீன கவிதைக்கான ஒரு வரையறையாக ஒரு காலகட்டத்தில் இதை எடுக்க முடியுமா? இல்லை, அதாவது நான் கேட்குறது என்னென்னா, இந்த கவிதை புதுக்கவிதையினுடைய பேசிக்கான எலிமெண்ட் இதுதான் சொல்லுது. அப்போ அபிலாஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 உலகப்போர்கள் அது ஏற்படுத்தின நம்பிக்கை வறட்சி, பற்றின்மை, அப்புறம் உடைந்து போன மனிதர்களுள் இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் அங்கே சரியலிசம் வருது, இன்னும் பல இலக்கிய கோட்பாடுகள் வருது. இது எல்லாமே ஒரு மாடர்னிசம் உருவாக்கின ஒரு நம்பிக்கைவாதத்தை கூட இது உடைச்சிருதுன்னு சொல்லலாம். அப்போது அது ஒரு இந்தியன் மைண்டுக்கு, ஒரு தமிழனோட மைண்டுக்கு இந்த கவிதை இப்படி தான் இருக்குமான்னு கேட்குறேன். அது உங்கள் சந்ததிகளுக்கு நவீன கவிதை ஆறுதல் அளிக்காதா? சரி, இப்போ ஆத்மா நாம் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. சிகரெட்டிலிருந்து தப்பிச் செல்லும் புகையை போல என் உடன்பிறப்புகள். சிகரெட்டின் புகை சிகரெட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. போகும்போது ஒரு சிறு புன்னகை, ஒரு சிறு கையசைப்பு, இதை தவிர நான் வேற எதையும் கோரவில்லைங்கிறாரு. இது ஒரு இந்தியன் மைண்டா இல்லை இது ஒரு வெஸ்டர்ன் மைண்டா? கவிதைக்குள்ளே இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் அன்பு, உறவு, பாசம்லாம் சொல்கிறீங்கல்ல, இதே ஊரில் இருந்து தான் அவனும் இதை எழுதுகிறான். இல்லை, நான் ஒரு பக்கம் ஒரு சங்க காலத்து ஆளாக நான் இருக்கேன். எப்படின்னா, சங்க கவிதைகளுடைய அந்த ரொமான்டிசம், போர், நிறைய விஷயங்கள் அதுவும் எனக்குள்ளே இருக்குது. திடீர்னு பார்த்தா என் அண்ணன் தம்பியெல்லாம் சிகரெட்லேருந்து தப்பி போகிற புகை மாதிரி போயிட்டுருக்கான் அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறான்.
அப்புறம் 21 வருஷம் நான் படிப்பு வேலை எல்லாம் பார்த்துட்டேன், என் அண்டை வீட்டானுடன் ஒரு முறை கூட பேசியதில்லைன்னு எழுதுகிறான் வந்துட்டு. அப்போ நம்ம யார் வந்துட்டு நம்ம கவிதைக்குள்ளே ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்த செல்ஃப், அது என்ன அது? நான் வந்து தமிழனா, இல்லை நான் வந்து ஒரு வெஸ்டர்ன் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளா, இல்லை நான் வந்து ஒரு ஜென் மாதிரியான விஷயங்களினுடைய ஒரு தொடர்ச்சியாக எனக்குள்ளே என்ன தான் இருக்குது? என்னுடைய ஐடென்டிட்டி என்ன? என்னுடைய போய்டிக் சப்ஜெக்டிவிட்டி அந்த தண்ணியில் என்ன? அதை எது உருவாக்குது? கொடுக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை, கொடுக்காதுன்னு சொல்கிறார். இது வந்து வெறும் பிரச்சனைகள் இல்லை. இப்போ நம்ம என்னென்னா, ஏன் நான் ஆத்மானமோட கவிதையும் சார்ல்ஸ் ரைட்டோட கவிதையும் நான் ஏன் இதில் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, இன்றைக்கு கவிதை எழுதக்கூடிய ஒருவனுக்கு ஒரு குளோபல் ஒரு சப்ஜெக்டிவிட்டி, ஒரு 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 உலகளாவிய தன்னிலை இன்றைக்கி உருவாயிடுச்சு. நான் வந்து ஒரு குளோபல் மேன். அப்போது என்னுடைய சப்ஜெக்டிவிட்டிக்குள்ளே ஒரு மண்ணோடு பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கவிதைகளும் இருக்குது. என்னுடைய பண்பாட்டு வேர்கள், இப்போ இந்த வெயில் இவங்கெல்லாம் எழுதுகிற கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அருவாளோடு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்டு நிற்கிற மாதிரியே இருக்கும். தன்னுடைய ஆதி தெய்வத்தை தேடி அப்படியே அலையக்கூடிய உக்கிரத்தோட. இந்த பக்கம் வந்து எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இசை மாதிரி கவிஞர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நவீன வாழ்க்கையினுடைய அன்றாடத்தினுடைய உதிரி மனநிலைகள், இல்லை சினிமா உருவாக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு கற்பனைகள், இதெல்லாம் வச்சு அதன் பகுதியாக தமிழ் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பற்றி அது பேசுது. இப்போ இன்னும் நிறைய ஒரு பக்கம் அந்நியமாதல், இன்னொரு பக்கம் நம்ம ரூட்ஸை தேடி போகிற ஒரு வெறி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு சங்க கவிஞர்களோடு தன்னை கனெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த பெண் கவிஞர்களுடைய கவிதைகளுக்கு முன்னுரை எழுதக்கூடிய ஆண் கவிஞர்கள்லாம் இவங்க எந்தெந்த பெண் கவிஞருடைய தொடர்ச்சியெல்லாம் முன்னுரை எழுதுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கே சங்ககால வாழ்க்கையினுடைய எந்த ட்ரேஸுமே இங்கே இல்லையே. அப்புறம் அந்த மாதிரியான சில படிமங்களை பயன்படுத்துவாங்க. அப்போது அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய தன்னிலை, அதாவது இந்த கவிதை மனம் நான் ஏன் ஆரம்பித்தேன்னா, உங்களுடைய கவிதை மனம் என்பது நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் இருக்கிறதா அல்லது அது மொழிக்குள் இருக்கிறதா என்பது தான் கேள்வி. கரெக்ட். இல்லை அதாவது கரெக்டு தான். ஆனால் இதுக்குள்ளே நான் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கவிதை எழுதக்கூடிய கவிதை மனம் அல்லது தன்னிலை என்பது உங்கள் அன்றாட வாழ்வியலிலிருந்து அது உருவாகிறதா அல்லது உங்களுக்குள் இருக்கக்கூடிய மொழி கட்டமைப்புக்குள் இருந்து அது உருவாகிறதா? இதுதான். இல்லை ஒன்றும் இல்லை அன்றாட இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ வந்து நான் ஏன் இந்த உலக கவிதைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன்னா, சங்க கவிதைகள்லேருந்து உலகளாவிய கவிதைகள்லேருந்து எல்லாமே சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு மொழி பரப்பை உருவாக்குகிறது. இப்போ நீங்கள் இந்த ஊரை சேர்ந்த ஆள் கிடையாது, இந்த கிளைமேட்டை சேர்ந்த ஒரு ஆள் கிடையாது. இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்க ஒரு இசைக்கருவியை நீங்கள் இங்கே எழுதுவீங்க, இந்த ஊர்லேயே இல்லாத ஒரு பறவையை பற்றி நீங்கள் எழுதுவீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது வந்துட்டு ஏன்னு கேட்டேன்னா, மொழி வழியாக நீங்கள் சேகரிக்கிற படிமங்கள், சொற்கள், அது உருவாக்கக்கூடிய கற்பனைகள், இதுதான் உங்களுடைய கவிமனமாக உருவாகிறதே தவிர நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்க, என்ன வாழ்நிலையை கொண்டிருக்கீங்க, இது எல்லாமே அதனுடைய உபப்பொருட்களாகத்தான் இருக்கின்றன. கண்டிப்பாக இல்லை, அதே தான் நான் சொல்ல வர்றேன், அதை தான் நானும் சொல்ல வர்றேன். அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் யாழநாதி உங்களுடைய ஒரு கவித்துவ புனைவு, சரியா? இந்த கவித்துவ புனைவை நீங்கள் எங்கிருந்து பெறுகிறீர்கள்னு தான் நான் கேட்குறேன். அந்த மொழியை வந்து எதெல்லாம் சேர்ந்து உருவாக்குது? எங்கிட்டே மொழி இருக்குது, அவர்கிட்டே இருக்குது, அவர்கிட்டே இருக்குது, அவர்கிட்டே இருக்குது. எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்குங்க, இந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்குது. நான் சொல்கிறதே வேற. நான் அதை சொல்லுங்கள். அப்படிங்கிறவங்க மொழியியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே வேண்டாம், அதே சூழலையை வச்சு இப்போ ஒரு போராட்ட களங்களில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சூழலை வச்சு அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு அவங்க அதை கவிதைகளாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்படி தான் கவிதைகள் உருவாகும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். இல்லை கவிதை வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் உருவாகும். நான் சொல்கிறதே வேற. நான் அந்த இடத்துக்கு போக தான் ட்ரை பண்ணுறேன். என்னென்னா,
ஒரு மேலான கவிதை இருக்கு இல்லையா, ஒரு வலிமையான கவிதை இருக்கு இல்லையா, அந்த கவிதையை உருவாக்கக்கூடிய மனம் என்பது வெறும் அனுபவங்களால் தான் உருவாகி இருக்கிறதா, அல்லது வலிமையான ஒரு கவித்துவ மொழி கட்டமைப்பை கொண்டிருந்தால் ஒரு வலிமையான கவிதை உருவாகிறதா? அதுதான் என் கேள்வி. ஆ ம் அதன் சொற்களை சுமந்தும் நான் அலைந்து கொண்டிருக்கின்றேன். என் தேசத்தை சுமந்தும் அதன் சொற்களை சுமந்தும் நான் அலைந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரெண்டுமே நீங்க சொல்லக்கூடிய மொழி வழியாக நமக்கு உருவாகிற ஒரு உலகமும் நம்முடைய வாழியல் இருக்கின்ற அனுபவங்களுடைய கைக்குழுக்களாகவோ இல்லை முயக்கமாகவும் இருக்கலாம். வாழ்வியலை நீங்க எதன் வழியா புரிஞ்சுக்கிறீங்க அல்லது அதை பத்தின கருத்தாக்கத்தை உருவாக்கிறீங்க? இல்லை, அது என்னென்னா, ரெண்டு மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அபிப்பிராய வித்தியாசங்கிறது அவர்களுடைய மொழி சார்ந்த வலிமையிலிருந்து தான் உருவாகுதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது உங்களுடைய மொழி கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது வலிமை பெற இந்த கற்றல்ங்கிற விஷயம் எங்கே முக்கியத்துவம் பெறுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு உலக கவிதைகளோடு நிறைய அறிமுகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது என்னுடைய இந்திய கவிதைகள், ஆசிய கவிதைகள், தமிழில் இருக்கக்கூடிய சங்கமரபு கவிதைகள், இது கூட எனக்கு ஒரு பெரிய பரிச்சயம் இருந்ததுன்னா என்னுடைய மொழி கிடங்கு ரொம்ப பெருசாகிட்டே போகுது. அப்போ நான் ஒரு உணர்ச்சியை எடுத்து முன்வைக்கிற போது அல்லது ஒரு கருத்தை எடுத்து முன்வைக்கிற போது நான் அதற்கு மேலாக ஒரு வலிமையான படிமத்தை உருவாக்குறேன் அல்லது அதனுடைய தொடர்ச்சியாக ஒன்றை உருவாக்குறேன். ஆனால் என்னுடைய மொழி கட்டமைப்பே ரொம்ப வீக்காக இருக்குன்னு வைங்க, என்னுடைய எக்ஸ்போஷர் லாங்குவேஜ் சார்ந்த எக்ஸ்போஷரே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வைங்க, என் கவிதையில் வரக்கூடிய படிமங்கள் ரொம்ப வீக்காக இருக்கும், அதோடைய டோன் ரொம்ப வீக்காக இருக்கும். எனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் என் கவிதையில் இருக்கும். மொழி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, இப்போ அவர் கூட சொன்னார், ஒரு போராட்ட களத்தில் ஒருத்தர் ஒரு கவிதையை சொல்கிறப்போ அவர் உடனடியாக சொல்ல முடியும்னு. ஏன் மாயாகவ்ஸ்கியோட கவிதைகள் இன்றைக்கி, அதுவும் போராட்ட களத்தில் போராட்டத்திற்காக மக்களுடைய உணர்ச்சியோடு சேர்த்து எழுதப்பட்ட கவிதைகள், ஏன் இன்றைக்கும் மாயாகவ்ஸ்கி ஒரு உலகமாக கவியாக கொண்டாடப்படுறான்? அந்த இடத்த ஏன் அவரோட எழுதின பல கவிஞர்கள் பெற முடியல? நிறைய எல்லாருமே வரலாற்று தாங்க பிரதிபலிக்கிறாங்க. எவனாவது வரலாறு இல்லைன்னு எழுத முடியுமா? இதே அதாவது இவ்வளோ பேருக்கு உள்ள மாயாகவ்ஸ்கின்னு ஒரு ஆள் எப்படி மேலே வர்றா? பாப்புலர் நெருடா ஏன் தனியாக தெரியுறான்? நெருடா மட்டும்தான் எனக்கு எழுதிட்டு இருந்தாரா? போதாது. நான் என்ன சொல்கிறது என்னென்னா, ஒரு கவிதை, நீங்கள் எல்லாருமே கவிதை எழுதுவதை நீங்கள் பயிலணுன்னு இந்த கருத்தரங்கு வந்திருக்கதா நான் புரிஞ்சுக்கிறேன். நம்முடைய நோக்கம் என்பதே ஒரு வலிமையான ஒரு மேலான ஒரு கவிதையை நம்ம உருவாக்கணும்னா நமக்குள்ளே இருக்க வேண்டிய அடிப்படையான ஸ்கில் என்ன அடித்தளம் வேணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நம்மக்கிட்ட கருத்துக்களுக்கு பஞ்சமே கிடையாது, எண்ணங்களுக்கு பஞ்சம் கிடையாது, உணர்ச்சிகளுக்கு பஞ்சம் கிடையாது, வாழ்க்கை அனுபவங்களுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் எழுதுனா ஒன்றும் வரமாட்டேங்குது. எனக்கு கவிதை எழுதணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதிகமாக படிக்கலை. அதான் பிரச்சனை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே அதுக்காக தான். அதோட நீங்கள் எழுதக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நம்ம எல்லாரும் சிறந்த கவிதைகளை எப்படி எழுதணுங்கிறத பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். பயிற்சி இல்லாமல் எழுத முடியல, சிறுகதையோ கவிதையோ பயிற்சி இல்லாமல் எழுத முடியலன்னு நான் கருத. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவோட படத்திருப்பழாவுக்கு நான் ஒரு கவிஞரை அழைச்சி திறக்க வச்சுருந்தேன். அது மேலே எழுதியிருந்தேன், தன்னுயிர் தந்த என்னுயிர் காத்த எனது தாயாரின் படத்திருப்பழான்னு எழுதியிருந்தேன். அவர் பேசும்போதே இதை இப்போ எதுக்காக இப்படி எழுதியிருக்கீங்களா, இது என்ன பொருள்னா என்னால் சொல்ல முடியல, உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டான். அடுத்தது துப்புரவு தொழிலாளருக்காக ஒரு கவிதை எழுதினேன். அதாவது கைக்கு உரையும் இல்லை, காலுக்கு செருப்பும் இல்லை, கைகளால் அள்ளும் போது நாத்தம் பொறுக்க முடியலன்னு ஒரு இது எழுதுனேன். அதுக்கப்புறம் எழுத முடியல. இல்லை என்னென்னா, அதனால தான் ஐயா இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனை தான். அவன் க்ளவுஸ் இல்லாமல் அவன் குப்பையை அள்ளுறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நாத்தம் பொறுக்க முடியலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கு மேலே நீங்கள் புதிதாக ஏதாவது ஒன்றை சொல்கிறீர்களா? இப்போ இல்லை இதுக்கு அதுக்காக தான் இந்த பயிற்சி பற்றேன். அதுக்காக தான் நான் இதன் மூலம் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் ஒரு இலக்கிய ஒரு விவாதத்துக்கு போயிருந்தேன். ஏன்னா இதில் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடியவங்கள்ட்ட நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கவிஞர் யாருன்னு அந்த நெறியாளர் ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறார். உங்களுக்கு பிடிச்ச கவிஞர் யாருன்னு. அதில் ஒரு கவிஞர் சொல்கிறார் பாரதியார் அப்படின்ட்டு. இது பதிலே கிடையாது.
ஏன் பதில் கிடையாதுன்னா, அவன் கையில் க்ளவுஸ் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ வெளிப்படையான உண்மையோ அவ்வளோ வெளிப்படையான உண்மை எனக்கு பாரதியாரை பிடிக்குன்னு சொல்கிறது. நம்ம நினச்சிக்கிற ஒரு சேஃபான பதிலை சொல்கிறோம். ஏன்னா நம்ம மனசில் யாருமே இல்லை, 1000 பேர் எழுதுகிறான். அப்புறம் சில பேர்த்திட்ட நான் பார்த்துருக்கேன். என்ன ஒரு குணம்னா, உங்களுக்கு பிடிச்ச கவிஞர்கள் யாருன்னு கேட்டால் ரொம்ப யோசிச்சு ஆத்மானம்பாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லாத பேர், செத்துட்டான். அப்படி இல்லைன்னா தி ஜானகிராமன், கு அழகிரிசாமி, ஜெயகாந்தன். ஏன் வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்ரீராமனோட ஒரு கதை கூட அவனுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பொதுவாக சொல்லப்படுகிற பெயர்களை பற்றி நான் சொல்கிறேன். இல்லை நரசிம்மோட ஒரு கதை கூட ஏன் ஞாபகம் வர மாட்டேங்குது. சுப்பிரபாரதி மணியனோட ஒரு கதையை டக்குன்னு அவன் சொல்லலாம்ல. இந்த எஸ்டாப்ளிஷ்டு நேம்ஸ்க்கு பின்னாடி ஓடக்கூடிய மனோபாவம். அப்புறம் இன்னொன்று இருக்குது என்னென்னா, சில சமயம் நம்மளை பற்றி பேசுவாங்க. சார் நீரால் ஆனது மாதிரி ஒரு தொகுப்பே வராது சாரும்பா. அதுக்கப்புறம் நான் 25 வருஷமாக எழுதியிருக்கேன், அவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்கேன். ஆனால் நீரால் ஆனது மட்டும்தான் அவன் மனசில் இருக்கும். படிக்கணும்னு கம்பல்ஷன் கிடையாது. சரி உனக்கு ஒரு புக்கு நீரால் ஆனது நீ போ, ஜானகிராமனா மோகமுல் ஒரு புக்கு நீ போ, ஆளுக்கு ஒரு புக்கு. அல்லது சில பேருக்கு புக்கு கூட இருக்காது, 2 வரி. அந்த 2 வரியை தான் சொல்லுவான். வந்துட்டு சில பேருக்காவது இறக்கப்பட்டு புக்கு சொல்லுவான். என்னன்னு கேட்டால் அவன் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, தெரியல. இப்போ என்னை மாதிரி பாபா மாதிரி ஊர் ஊராக போய் பேசுகிறவங்களுக்கு வந்து படிப்பது எங்கள் இயல்பு, அதை தாண்டி நாங்கள் படித்தே ஆகணும், அது தலையெழுத்தது. ஆனால் நிறைய பேர்கிட்ட நான் கவனிக்கிறேன், படிக்கிறதுங்கிறது ஒரு சக எழுத்தாளனுக்கு செய்கிற உதவி கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க எழுதுகிறவங்க. சில பேர் வந்து உன் புக்கை வரனா சரி அவன் படிக்கிறான் பாவம் வாங்கி படிப்போம். நீங்கள் அது வந்து ஏதோ ஒரு கருணை தொகை மாதிரி படிச்சுட்டு அதை வந்து அதுக்கு மேலே 2 வரி எழுதிட்டான்னா அவனுக்கு ஏதோ தான் அவனுக்கு ஒரு அவார்டு கொடுத்த மாதிரிலாம் நினச்சிக்கிறான். ஒவ்வொரு வாசிப்புமே ஒரு லேர்னிங். அதனுடைய மொழி விரிவடைகிறது, படைப்பினுடைய நுட்பங்கள் விரிவடைகின்றன. நான் பண்ண ஒரு தப்பை இன்னொருத்தன் பண்ணியிருப்பான். ஒரு கவிதை கேவலமாக இருக்குன்னா அவன் இதே மாதிரி ஒரு கேவலமான கவிதையை நம்மளே எழுதியிருக்கமே நமக்கு தோணும். ஒரு பெஸ்ட்டான போயத்தை எழுதினோம்னா இவனை மாதிரி எழுத முடியலைன்னு தோணும். ஒரு போட்டி, ஒரு சச்சரவு நம்ம படைப்பாளிகள் கூட. எனக்கு நிறைய மோசமான அனுபவங்கள்லாம் இருக்குது. ஒரு சென்னை புத்தக கண்காட்சியில், இது பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் நான் வந்து ஏதாவது போய் இந்த மாதிரி அமர்வுகள் இப்படி வந்து உட்காந்துருப்பேன். ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, நமக்கு தான் வாய் சும்மா இருக்காது. அப்போ திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டேன், இலக்கியத்தில் உங்கள் ஆசிரியர் யாருன்னு ஒரு கவிஞர்கிட்ட. இதெல்லாம் கேட்கக்கூடாத கேள்விகள்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவங்க 3ஆம் வகுப்பில் எனக்கு தமிழ் கூட சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தான் இலக்கியத்தினுடைய ஆசிரியர்னாங்க. நான் ஸ்டன் ஆகிட்டேன். அப்படியே என்னடா இது, எனக்கு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லாம் அற்புதமாக தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இருக்காங்க. நான் கேட்டது ஒரு கவிஞரிடம் அவருடைய இலக்கிய ஆசிரியர்கள் யாருன்னு. அவங்களுக்கு ஒருத்தர் பேரை கூட சொல்ல மனசு வரல. எனக்கு அது ரொம்ப ஒரு விசித்திரமாக இருந்துச்சு. அவங்க உண்மையிலேயே அவங்க கான்டெம்பரரிஸை படிக்கிறது இல்லையா, அல்லது அவங்க கூட எப்போவும் அவங்களுக்கு ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கா, இந்த நாயெல்லாம் போய் நம்ம படிக்கணுமா அப்படின்ட்டு. என்னன்னு எனக்கு உண்மையிலேயே தெரில எனக்கு. ஆனால் இந்த லேர்னிங் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஒரு ரேஸில் ஓடிட்டே இருக்கோம். இது ஒரு பரஸ்பர கற்றல். இன்றைக்கி புதுசாக எழுத வந்த ஒரு பையன் கூட ஒரு ப்ரில்லியண்ட்டாக 4 லைன் எழுதியிருப்பான். அந்த லைனுக்காக அவனை அணைச்சிக்கணும்னு தோணும். அப்புறம் நமக்கு இன்றைக்கி எழுதுறதுக்கான வெளி ரொம்ப பெருசாகிடுச்சு. முன்னாடியெல்லாம் என்ன எழுதுவாங்கன்னா பொதுவாக அவங்க வாழ்க்கை சூழலை தான் எழுதுவாங்க. இன்றைக்கி தனிப்பட்ட வாழ்க்கை சூழல்னு இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய காணொளிகள், திரைப்படங்கள், சமூக வலைத்தளத்தில் பார்க்கக்கூடிய விஷயம், செய்திகளில் வரக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு கவிதையாக மாறக்கூடிய அபத்த நிலைகளை. கவிதைக்கு வந்து மிக முக்கியமாக அபத்த நிலைகள் கவிதையை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஒட்டுமொத்த உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு வியர்டான அபத்தமான சூழ்நிலைக்கு போகிறத இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி டெய்லி ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறோம். முன்னாடி இதை நேரடியாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அபத்த நிலைகளினுடைய எண்ணிக்கை, அப்சர்டிட்டியினுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து விட்ட நிலையில் எழுதுவதற்கான அந்த கண்டென்ட் கடல் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அதை எடுத்துக்கிறதுக்கான அந்த மொழி நமக்கு தேவையாக இருக்குது. அந்த மொழி சார்ந்து ஒரு வலிமையான கருத்தியல் நமக்கு தேவையாக இருக்குது.
அதற்கான நுட்பங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. அந்த நுட்பங்கள் தான் நம்மை கவிதையை நோக்கி கொண்டு செல்கின்றன. நுட்பம்னா ஒன்றே நீங்கள் வந்து அது தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. எப்படின்னு கேட்டோன்னா, ஒவ்வொரு கலைக்குமே சில வலிமையான விதிமுறைகள் இருக்கின்றன. மாற்ற முடியாத விதிமுறைகள் அல்ல, வலிமையான விதிமுறைகள். அதை மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம்னு ஏன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க அந்த உணர்வுகளை அடியாளம் வரை கொண்டு தொடக்கூடிய சொற்களும் கட்டமைப்புகளும் உனக்கு இருக்கிறதா அப்படின்னா, இலக்கியம் சார்ந்த பரந்துபட்ட வாசிப்பும். கவிதை எழுதுகிற ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா, கவிதை அல்லாத எல்லா விஷயத்தையும் படிக்கணும். தத்துவம் படிக்கணும், நாவல் படிக்கணும், ஃபிக்ஷன், ஷார்ட் ஸ்டோரி, இன்னும் ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள், அரசியல், இது எல்லாமே கருப்பொருள்கள். ஒரு கவிதைக்கான கருப்பொருள்கள். நிறைய கவிஞருடைய கவிதைகள் வீக்காக இருக்கிறதுக்கு காரணமே இந்த கருப்பொருள்கள் மட்டுமல்ல, மொழி மட்டுமல்ல, அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய உலகங்கள் ரொம்ப சுருங்கி இருக்கு. கவிதை இப்போ நான் மலையாள கவிஞர் சச்சிதானந்தனுடைய கவிதைகளை வியந்து நிறைய தடவை படிச்சிருக்கேன். அதில் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 4 விஷயத்தை எடுத்துகிட்டு வருவார், ஃபிலாசபிலேருந்து 2 எடுத்துகிட்டு வருவார், ஆங்கில இலக்கியத்திலேருந்து ஒரு மெட்டஃபர் எடுத்துகிட்டு வருவார். ஒரு ஃபியூஷன் படிக்கிறப்போ அது அப்படி கலர்ஃபுல்லாக அந்த கவிதை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு கலரில் ஒரு கவிதையை எழுதி முடிக்கிறதுங்கிறது, ஒரே ஒரு மூடில் ஒரு கவிதையை எழுதி முடிக்கிறது, ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு நம்ம வந்து ஒரு நன்மை செஞ்சிடலான்னு நம்பிக்கிட்டு ஒரு கவிதையை எழுதுறது, அப்படிலாம் செய்ய முடியாது. அப்படிலாம் சமுதாயம் நமக்காக காத்திருக்கல. ஆனால் கவிதை மனிதனுடைய சிந்திக்கிற முறையில் மாற்றங்களை கொண்டு வருகிறது, அணுகுமுறைகள். ஏன்னா நீ முதல்ல வேறு விதமாக வாழ்க்கை அணுகுனா தானே உன் கவிதை வழியாக இன்னொருத்தன் அதை அணுக முடியும். நம்முடைய தேடல்கள் குறைவாக இருக்கின்றன. கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவிதை படிக்கிறீங்க, இலக்கியம் படிக்கிறீங்கன்னா தொடர்ச்சியாக படிக்கிறார்களா? அதுக்குள்ளே ஒரு தொடர்ச்சி இருக்கான்னா இல்லை. சிலர் வந்து ஒரு எழுத்தாளர் பிடிக்கும்பாங்க, ஒரு கவிஞர் பிடிக்கும்பாங்க, அதுக்குள்ளே எந்த கண்டினியூட்டியுமே இருக்காது. எல்லாமே தனித்தனி தீவுகள். அப்புறம் சம்பந்தம் இல்லாத ஆட்களை தன்னுடைய ஆதர்சனமாக சொல்லுவாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இந்த கலர் படம்லாம் போட்டிருக்கும் இல்லையா, இந்த கவிதைகள்லாம் இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அப்படி ஒரு கவிஞரையும் ஆதர்சமாக சொல்லுவாங்க. அதே சமயத்தில் தமிழில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கவிஞரையும் தன்னுடைய ஆதர்சமாக சொல்லுவாங்க, ஒரே ஆள். இந்த மனநிலையெல்லாம் நான் முன்னாடி பார்த்ததே கிடையாது. சம்பந்தமில்லாத ஆதர்சங்கள், சம்பந்தமில்லாத ஆசிரியர்கள், ஒரு பெரிய குழப்பமாக இருக்குங்க எல்லாத்துக்குமே. காரணம் என்னென்னா, நமக்குள் வாசிப்பில் தேர்வு முறை இல்லை, எழுத்தை நாம் கவனிப்பதில்லை. எழுத்தை படிக்கிறோம், நல்லா இருக்கு, நல்லா இல்லை, ஆனால் அது எப்படி நிகழ்கிறது என்பதை கவனியுங்கள். ஒரு கவிதையை எடுத்து வச்சுக்கிட்டு அது எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுது, எப்படி டெவலப் ஆகுது, எப்படி அது வந்து பார்த்திங்கன்னா தன்னை தகவமைத்துக் கொள்கிறது என்பதை பற்றி உட்கார்ந்து பேசுவதற்கான வெளிகள் இல்லை. நான் இந்த அரங்கில் சில பொதுவான கருத்துக்களைத்தான் நீங்கள் முன்வைக்க முடிந்தது. உண்மையிலேயே கவிதைகளை எடுத்துக்கொண்டு நாம் பேச வேண்டும், அவற்றை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். எழுதுகிறவர்களுக்கு அதுதான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறப்போ ஒரு ரசிகன் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு நல்லா இருந்துச்சு, இல்லைன்னா வந்து நடிப்பு நல்லா இருந்துச்சுன்னு போயிடுவான். ஆனால் ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எப்படி ஒரு சினிமாவை எடுக்கணும்னு நினைக்கிறவன் பார்க்குறானோ, கவிதைக்குள் நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கிறது, நிறைய வந்து அண்டர் கரண்டாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை பற்றி பேசித்தான் நாம் அறிய முடியும். நானாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தது அறிய முடியாது. அப்படிப்பட்ட உரையாடல்களை நாம் தொடர்ந்து நிகழ்த்துவதன் வழியாக நம்முடைய வாழ்நிலை, நம்முடைய குறைந்த வாசிப்பு, இதெல்லாம் நம்முடைய கவிதைகளுக்குள் ஏற்படுத்தக்கூடிய பலவீனங்களை கடந்து மகத்தான கவிதைகளை எழுதக்கூடியவர்களாக நீங்களும் மாறுவீர்கள், அல்லது மகத்தான கவிதைகளை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக கூட நீங்கள் மாறுவீர்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வு, இந்த பயணம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தர வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.